ஸ்வீட் கடையில் QR கோடு ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி கேடி வேலையை அரங்கேற்றிய மோசடி மன்னன் இவர்தான். ஜூஸ் வாங்குவது போல் நடித்து கவனத்தை திசை திருப்பி டெக்னிக்கல் சீட்டிங்கில் ஈடுபட்ட சம்பவம் வியாபாரிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. QR கோடு ஸ்டிக்கரும் நோகாமல் ஆட்டையை போடும் கேடி நபரும். நடந்தது என்ன? தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய ஸ்வீட் கடையில் ஸ்வீட் கார வகைகள் வாங்கியவர்கள் QR கோடு மூலம் பணம் செலுத்திவிட்டு அதற்கான குறுஞ்செய்தியை காண்பித்துவிட்டு சென்றனர். அப்பணம் ஓனரின் வங்கி கணக்கிற்கு வந்திருக்கும் என நினைத்து கடை ஊழியர்களும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அன்று மாலையே வியாபார கணக்கு விளக்குகளை சரிபார்த்த போது QR கோடு மூலம் செலுத்தப்பட்ட பணம் எதுவும் வங்கி கணக்கிற்கு வராததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்கேனர் இயந்திரத்தில் ஏதாவது ஃபால்ட் இருக்குமோ அல்லது வங்கி சர்வரில் ஏதாவது சிக்கல் இருக்குமோ என சந்தேகமடைந்து ஒரு நாள் காத்திருந்தனர். ஆனால் 24 மணி நேரத்தை கடந்தும் பணம் வராததால் சந்தேகமடைந்த கடை ஓனர் ஸ்கேனர் இயந்திரத்தை பார்த்துள்ளார். அதன் மேல் ஒட்டப்பட்ட QR கோடு ஸ்டிக்கர் லேசாக மடங்கி இருக்க அதை கிழித்து பார்த்தபோது உள்ளே மற்றொரு QR கோடு இருந்துள்ளது. அப்போதுதான் QR கோடு ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி கேடி வேலையில் ஈடுபட்டது அம்பலமானது. உடனே கடையில் வைக்கப்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய கடை ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி QR கோடு ஸ்டிக்கரை மாற்றி கைவரிசை காட்டிய மர்ம நபர் வீடியோவில் சிக்கினார். பார்த்ததும் பதறிய கடைக்காரர் அது குறித்து வியாபாரிகள் வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவுடன் மெசேஜ் போட அதில் பல்வேறு கடைகளில் QR கோடு ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாநகர் முழுவதும் 100க்கு மேற்பட்ட கடைகளில் இதுபோல் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வழக்கு பதிந்து போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். அந்த நபர் பிடிபட்டால் மட்டுமே QR கோடு மோசடியின் ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் பொலபொலவென வெளிவரும்.